Students, in this section we are going to study what is journal entry. Let us see what is the meaning of journal. The word journal is derived from the French word jour. So jour na enna? Day. So journal means daily. இப்போ டெய்லி டே டு டே பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த ட்ரான்சாக்ஷனில் டெபிட் ஆஸ்பெக்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் வில் பி தேர். ஸோ அந்த டெபிட் ஆஸ்பெக்டையும் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணி அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். எதில் ரெக்கார்ட் பண்ணோம்? ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணோம். இந்த ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு we have to write a short description. அதாவது why it is debited and why the account is credited அப்படின்னு நம்ம டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுவோம். அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு பேர் தான் நரேஷன். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி எழுதிட்டு அந்த ஜேர்னல் என்ட்ரியோட எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம கொடுக்கணும். அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு பேர் தான் நரேஷன். இப்போ நம்ம டே டு டே ட்ரான்சாக்ஷன் நம்ம நோட் பண்ணும்போது அந்த ட்ரான்சாக்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு எதில் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஜேர்னல் அப்படின்ற ஒரு புக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதனால் இந்த ஜேர்னல் இஸ் கால்ட் அஸ் புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரைம் என்ட்ரி. இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரு பண்ணும்போது டெபிட் என்ட்ரி என்ன கிரெடிட் என்ட்ரி என்னன்னு அனலைஸ் பண்ணி நம்ம என்ட்ரி பண்ணுவோம் இல்லையா? அப்படி அனலைஸ் பண்ணி நம்ம என்ட்ரி பண்ணுற அந்த ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங் ஜேர்னல் என்ட்ரியை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஜேர்னலைசிங் அப்படின்னு சொல்கிறோம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் ஜேர்னல் என்ட்ரியோட மீனிங். ஜேர்னல் என்ட்ரினா என்னது? transactions will be recorded. Each transaction has debit aspect and credit aspects. We have to analyze the debit aspects and credit aspects and give the explanation why it is debited and why it is credited. That explanation is called as narration. And the process of writing the journal entry is called journalizing. Students, in this session I am going to explain to you about the format of journal entry. See, this is the format of journal entry. First you want to write the heading in the books of. இந்த புக்ஸ் ஆஃப்னு கொடுத்துட்டு மிஸ் டேஷ் டேஷ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அங்கே என்ன எழுதணும் அப்படின்னா யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, த நேம் ஆஃப் த பர்சன், யார் புக்ஸில் நம்ம அக்கௌண்ட்ஸ் போட போகிறோம் அந்த பேரை வந்து அங்கே எழுதணும். சப்போஸ் இஃப் ரமேஷ் இஸ் டூயிங் பிஸ்னஸ்னா and we want to write journal entries in the books of Ramesh அப்படின்னா we will write in the books of Ramesh. You got me students? So I have written here as name of the proprietor, any name, அது ரமேஷாக இருக்கலாம், சுரேஷாக இருக்கலாம், any names can be written. நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து ஒன் சைட் ஆஃப் த பேஜில் தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். சென்டர் ஆஃப் த பேஜில் ஜேர்னல் அப்படின்னு எழுதிடணும். இட் ஷோஸ் தட் ரமேஷ் அப்படின்ற அந்த பர்சனோட ஜேர்னல் என்ட்ரியை நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் லெஃப்ட்டுக்கு வாங்க. டேட்டு. இந்த டேட்டில் வந்து நம்ம எந்த டேட்டில் ட்ரான்சாக்ஷன் நடந்துச்சோ அந்த டேட் இயரோடு நம்ம எழுதணும். மிஸ் பாருங்கள், உங்களுக்கு ஒரு டேட் மாடல் எழுதியிருக்கேன். அதாவது டே இருக்கணும், மந்த் இருக்கணும், இயர் இருக்கணும். லைக் தட் வே வி வாண்ட் டு ரைட் ஒன் டேட். இந்த பர்டிகுலர்ஸ் காலமில் நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா த நேச்சர் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன். ஓகே, அதாவது பர்ச்சேஸா, சேல்ஸா, எக்ஸ்பென்சஸா, இன்கம்ஸா அப்படின்ற அந்த நேச்சர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸை நம்ம எழுதுவோம். எழுதும் போது டெபிட் ஆஸ்பெக்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸை எழுதணும். இந்த டெபிட் ஆஸ்பெக்ட்ஸ் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் எழுதும் போது கோல்டன் ரூலை அப்ளை பண்ணி நம்ம வந்து எழுதுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதுக்கு தான் இந்த பர்டிகுலர்ஸ் காலம். மிஸ் ஒரு மாடல் எழுதுகிறேன் பாருங்கள். Now see the board children. I have given the dotted lines. First line you see I have written the debit aspects and at the corner of the ending line I have written DR, which means debit. See the second line. I have left some space from the margin, one finger space, and I have started with 2.
and then I have entered the credit aspects of the transactions. In the third line, I have written inside the bracket description. Description நீங்கள் எழுத மாட்டீங்க. What is the explanation for the transaction you will write? So that is called as narration. It should be written in the bracket like this. Okay, now see here children, date I have written, particulars I have written. First line I have to write. Next second line I have to begin with 2, leaving one finger space. Third line I have to write the explanation for the transaction. After that I have to fill the amount. Okay students, so when I fill the amount, I have to write the amount first straight to the debit aspect. Now see here children, the debit transaction I have written the amount. Next, the same amount I will be writing in the credit aspect. Note it down children, the same amount I will write. Okay students, so date column you want to write the date in this manner. Particulars column you have to fill up the debit aspect and the credit aspects. You have to write the narration. You have to use 3 lines. And next, the debit column, straight to debit aspect you want to write the amount, and in the credit column straight to credit aspects you want to write the amount. That is all children. This is a way to write the journal entries. Now what does this LF represent? Now see here students, LF represents ledger folio. This ledger folio is nothing but the page number in the ledger book. இப்போ மிஸ் மேலே பாருங்கள் லெஜர் ஃபோலியோ எப்படி என்ட்ரு பண்ணியிருக்கேன்னு. அதாவது டெபிட் லைன், அதாவது டெபிட் ட்ரான்சாக்ஷனில் வந்துட்டு பேஜ் நம்பர் 3 போட்டிருக்கேன். அப்படின்னா லெஜர் புக்கில் பேஜ் நம்பர் 3ல் நம்மளோட இந்த டெபிட் அக்கௌண்ட்டை வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் லைனில் கிரெடிட் என்ட்ரியோட பேஜ் நம்பர் மிஸ் 5ன்னு போட்டிருக்கேன். அப்படின்னா லெஜர் புக்கில் பேஜ் நம்பர் 5ல் அந்த கிரெடிட் என்ட்ரியை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வைஸ் வர்சா. ஸோ திஸ் இஸ் அ மீனிங் ஆஃப் லெஜர் folio. Hope you understand how to enter the journal in the journal book, and this process is called as journalizing. Students, now see here we are going to study the different types of journal entries. Journal entries can be divided as single entry, compound entry, opening entry, closing entry, rectifying entry, adjusting entry, and transfer entry. Now I am going to explain what are these entries. The single entry single entry consists of 2 accounts children. That is the normal journal entry what we write. One account will be debited and another one account will be credited. Compound journal entry அப்படின்னா டெபிட் என்ட்ரியிலே 2 அக்கௌண்ட் இருக்கும், கிரெடிட் 2 அக்கௌண்ட் இல்லைன்னா 3 அக்கௌண்ட் கூட இருக்கும். அதே மாதிரி கிரெடிட் என்ட்ரிஸ்லேயும் வந்து 2 or 3 will be there. That means more than 2 accounts are debited or it may be credited also. So vice versa. அதான் வந்து நம்ம காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரி எப்போ நம்ம எழுதுவோம் அப்படின்னா, இன் அ சேம் டே சேம் டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் ஹேஸ் டேக்கன். அப்படின்னா கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ், அப்படின்னா கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருந்தால் அது எல்லாத்தையும் நம்ம ஒரே என்ட்ரியாக போடுவோம். இப்போ சேம் டே நமக்கு ஒரு 2-3 பர்ச்சேஸ் இருந்துச்சு, கேஷ் பர்ச்சேஸ் இல்லைனா கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் என்ட்ரிஸ் எல்லாம் கிளப் பண்ணி நம்ம எழுதுறது தான் இந்த காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரி. ஆனால் டேட் மஸ்ட் பி சேம். அடுத்து பாருங்கள் ஓப்பனிங் என்ட்ரி. இந்த ஓப்பனிங் என்ட்ரி என்ன அப்படின்னா, நம்ம பிஸ்னஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம செஞ்சுட்டே இருப்போம். அதில் ப்ரீவியஸ் இயர்ஸ் பேலன்ஸ், அசெட்ஸ், லைபிலிட்டிஸ், அந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம ஓப்பனிங் பேலன்ஸாக கரண்ட் இயர் நம்ம கொண்டு வருவோம். தட் என்ட்ரி இஸ் கால்ட் அஸ் ஓப்பனிங் என்ட்ரி. அந்த பேலன்ஸை நம்ம கொண்டு வரும்போது ஒரு என்ட்ரி போட்டு தான் நம்ம அந்த அமௌண்ட்டை எழுதுவோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஓப்பனிங் என்ட்ரி.
நெக்ஸ்ட்டு வந்து க்ளோசிங் என்ட்ரி. இந்த க்ளோசிங் என்ட்ரி எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, at the end of the accounting period we will prepare the closing entry. இந்த க்ளோசிங் என்ட்ரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம அக்கௌண்ட்ஸை வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். அந்த ஜேர்னல் என்ட்ரி இஸ் கால்ட் அஸ் க்ளோசிங் என்ட்ரி. இப்போ ரெக்டிஃபையிங் என்ட்ரிக்கு வாங்க. ரெக்டிஃபையிங் என்ட்ரி எப்போ நம்ம எழுதுவோம் அப்படின்னா, சப்போஸ் we all are human beings and there is possibility of errors when we write the transactions or when we write the amount. ஸோ அந்த மாதிரி எரர்ஸை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் நார்மலாக நம்ம ஒரு பென்சிலோ ரப்பரோ எடுத்து இல்லை ஒயிட்னரோ போட்டு அமௌண்ட்டவோ டிரான்சாக்ஷனையோ நம்ம அழிச்சிட்டு எழுத முடியாது. இப்போ டெபிட்டில் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னா, கரஸ்பாண்டிங் கிரெடிட் என்ட்ரி கொடுத்து தான் க்ளோஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கிரெடிட்டில் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி கிளியர் பண்ணுவோன்னா, ஒரு கரஸ்பாண்டிங் டெபிட் என்ட்ரி போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ட்ரி வந்து லேர்ன் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் அஸ் ரெக்டிஃபையிங் என்ட்ரிஸ். நெக்ஸ்ட் யூ சி அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ். அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் வந்து எதுக்கு நம்ம என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னா, certain entries we would have forgotten to enter, unrecorded entries-ஆக இருக்கும். அந்த unrecorded entries-ஐ நம்ம என்ட்ரி பண்ணணுன்னா அட்ஜஸ்டிங் என்ட்ரி போட்டு தான் நம்ம என்ட்ரி கொடுக்க முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. இந்த ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி நம்ம எதுக்கு போடுவோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா we want to pass this transfer entry. You got me, students? So likewise for each and every terms we have to pass a entry and then only we can solve the accounts. You got me, students? So these are the types of accounts: single entry, compound entry, opening entry, closing entry, rectifying entry, adjusting entry and transfer entries. All these entries we will be learning as we work out with the journal entry problems, so that you will be able to understand it in a better form. Thank you, students.